கடவுள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தொடும்போது அதனால் ஏற்படும் உன்னதமான மாற்றங்களுக்கு மோசே ஒரு சிறந்த உதாரணமாய் இருக்கிறான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 27 29 வசனங்கள். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர்கள் அப்படி செய்ய துணிந்து அழிந்து போனார்கள். விசுவாசத்தினால் மோசே செய்த 3 காரியங்களை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். இது எப்படி சாத்தியம்? மோசேனுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றங்களுக்கு காரணம் என்ன? தேவாதி தேவன் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். தேவன் அவனுக்கு தரிசனமானார். கடவுள் அவனோடு பேசினார். சந்தேகித்த மோசே, பயப்பட்ட மோசையை பார்த்து சொன்னார், மோசே, உன்னை ஒரு கோழையாக இருப்பதற்காக நான் படைக்கவில்லை. உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்யும்படியாக உன்னை நான் தெரிந்து கொண்டேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை ரட்சித்தது, நம்மை தெரிந்து கொண்டது நாம் உலக மனிதர்களுக்கும் எதிர்காலத்தை குறித்தும் வாழ்க்கையை குறித்தும் பயந்து வாழ்வதற்காக அல்ல. மாறாக தேவாதி தேவன் நம்மை பயன்படுத்துவதற்காக ரட்சித்திருக்கிறார். அன்றைக்கு எப்படி மோசேயை பயன்படுத்தினாரோ அதே போல இன்றைக்கு நம்மையும் கர்த்தர் பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவேதான் அவருடைய பரிசுத்த ஆவியானவரே நமக்கு தந்தருள் இருக்கிறார். திரியேகத்தின் 3ஆம் நபராகிய பரிசுத்த ஆவியானவர் நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ முற்படும் போது அதற்கான வல்லமையையும் விசுவாச வாழ்க்கையிலே நாம் வெற்றியும் காணும்படியாக செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நீங்கள் போங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் எனக்கு சீஷர்களை நீங்கள் உருவாக்குங்கள் என்று கட்டளையிட்டார். அன்றைக்கு மோசே பயந்தவனாய் ஓடி ஒளிந்து ஏறக்குறைய 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். எங்கே போகிறோம், எதிர்காலம் என்ன, ஒரு நோக்கமற்ற மனிதனாக அவன் சுற்றி திரிந்து கொண்டிருந்தான். ஆனால் கடவுள் அவனை சந்தித்து அவனை அனுப்பின போதோ அவன் இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கடந்து சென்றான். இன்றைக்கும் கூட மோசேயைப் போல நம்முடைய வாழ்க்கை வனாந்திரமாக காணப்படுகிறதா? மோசேயைப் போல நாம் அர்த்தமின்றி அலைந்து கொண்டிருக்கிறோமா? இந்த தேவாதி தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை மீட்டெடுத்தது நாம் வனாந்திரத்திலே வாழ்வதற்காக அல்ல, நாம் அர்த்தமின்றி சுற்றி திரிகிறவர்களாக இருப்பதற்காக அல்ல. மாறாக பேதுருவை அழைத்தபோது தேவன் சொன்னார், நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்றுவேன். இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்கள். எப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் பார்வோனின் அடிமைத்தனத்திற்குள்ளாக இருந்தார்களோ அதே போல இன்றைக்கு பிசாசின் அடிமைத்தனத்திற்குள்ளாக எத்தனையோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் எவ்வாறு மோசேயை தெரிந்து கொண்டு அனுப்பினாரோ அதே போல நம்மையும் அனுப்புகிறார். மோசே கர்த்தரை விசுவாசித்தான். அவன் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய தேவன் அவனை பயன்படுத்தினார். இன்றைக்கு நாமும் மோசேயைப் போல கர்த்தரை விசுவாசித்து முன் செல்வோமே என்றால் தேவன் நம்மையும் வல்லமையாய் பயன்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.